ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து கேன்சர் சர்ஜரி பண்ணுறோம். பெனைன் டியூமர் பாம்புக்கு கேன்சர் சர்ஜரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா. இதுதான் அந்த கேன்சர் கட்டி. இது கேன்சர் கட்டி 100 கிராம் இருந்தது பாம்பு. 8 கிராம் முடிச்சிட்டிங்களா? அனஸ்தீசியா. அவரோட உடல் அமைப்பு எப்படி சார் இருக்கும்? பாம்போட உடல் அமைப்பு தான் சார். அது வந்து நாங்கள் 3 பங்காக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு அந்த மாதிரி எல்லாம், ரெண்டாவது வந்து வயிறு அந்த மாதிரி, மூணாவது வந்து மற்ற உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்புகளை 3ஆக பிரிக்கிறோம். இது வந்து ஹார்ட் ஓட்டர் சார். ஹார்ட் நான் சொன்னேன் இங்கே இருக்க வால் பகுதி இல்லை, அப்புறம் இல்லை இது செஸ்ட் இங்கே தான் இருக்குங்களா சார்? ஆமாம் அதான் நம்ம 3ஆக பிரிப்போம். ஆமாம், அந்த ஹார்ட் வந்து வெளியில் தெரியும். அந்த மூடி மறுபடியும் ஹோல்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு தவளையெல்லாம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு வாட்டி தான் ரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கு இப்போ என்ன சர்ஜரி பண்ணீங்க? அதான் அந்த இது ஹார்ட்டு மேலே அந்த மசில் ஒன்று இருக்கும், அதை தையல் போட்டு வெளியிலேயும் தையல் போட்டு மயக்க மருந்து கொடுத்ததெல்லாம் மயக்க மருந்து. ஏன்னா ஹார்ட்டில் ஓட்ட விழக்கூடாது. ஆமாம், ஹார்ட்டில் ஓட்ட விழக்கூடாது. நீடில் இவ்வளோதான் இருக்கும், சின்ன நீடில். இந்த சர்ஜரி இப்படி தான் பண்ணுவீங்க? இப்படி தான் பண்ணுறோம். இன்னொரு பாம்பு முதுகெலும்பு உடஞ்சிச்சு, மதுரையிலேருந்து எடுத்துருவாங்க. பாம்புக்கு முதுகெலும்பு உண்டா? அதே ஒரு எலும்பு இருக்கும் சார், 100 எலும்பு இருக்குப்பா, ரிப்ஸ். அந்த ரிப்ஸ் வந்து விழா எலும்புங்க, இது 300 இருக்கும். அது அதனால தான் இப்படி ஏந்திரிச்சு நிற்க முடியுதுங்களா சார்? இப்படி இது வந்து இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு. அந்த எலும்பு உடஞ்சதை வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து, இது மயக்க மருந்து மிஷின் சார். இது அந்த மயக்க மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன பாம்பு சார் இது? இது கண்ணாடி விரியன். ரொம்ப பாய்சன் அதிகம். ஆமாம், பயமாக இருக்கணும் விடுமா? ஆமாம், பயங்கரமாக சவுண்ட் விடும். அந்த சவுண்டில் நீங்கள் போகும், அந்த காற்று விசில் அடிக்கிற சவுண்டு வரும். ஏன்னா 2 அடிக்கு உங்கள்கிட்ட காற்றுல அப்படியே பறந்து வரும். அந்த ஃப்ராக்சர் ஆகிருக்காது. ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே ரிப்போர்ட், எக்ஸ்ரே. இது வந்து நாங்கள் ஆண்டனா வச்சுருப்போம் சார். இந்த ஆண்டனா வச்சு தேடிட்டு போவோம். இந்த ஆண்டனா வந்து 3 கிலோமீட்டருக்கு டவர் கிடைக்கும் சார். சரி, அது 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி எங்கே பொருத்தில் இருக்கோ அது காமிச்சு கொடுக்கும். என்ன பாம்பு எங்கே இருக்குண்ணா சார்? என்ன சொல்கிறீங்க? போய் காட்டில் விட்டுருவோம் சார். ஆனால் அதான் 10 கிலோமீட்டர்லாம் வந்துருச்சுன்னா இல்லை, அந்த ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு இது கொடுத்துருப்போம். இதுதான் இந்த இது ஆண்டனா ரிசீவர். அதில் எந்த பாம்புக்கு அந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் இதில் போட்டிங்கன்னா அந்த சிக்னல் எங்கே இருக்கோ அது கிடைக்கும். இதுதான் சார். இவ்வளோ பெருசு தான் இருக்கும் சைஸு. ஆமாம், பெரிய பாம்புக்கு பெருசு, சின்னதுக்கு சின்னது. நாங்கள் மலைப்பாம்பில் இருந்து இந்தியாவில் முதல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் சார். பாம்புக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி சொல்கிறீங்க சார்? 10 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு வரோம் சார் பாம்பை, அதே இடத்துக்கு வந்துருச்சு. இது மலைப்பாம்பு சார். வயசு 24 ஆகுது. ஆபத்தான பாம்புகள் வந்து கண்ணாடி விரியன், கட்டி விரியன். கண்ணாடி விரியன் தான் சார் இருக்கிறதே மோசமானவன். வருஷத்தில் எப்படி 10 பேர் 15 பேர் இறந்துருவாங்க. இருக்கிறதுலே மோசம். அப்படி அதில் பொழைச்சாலும் அந்த இடம் அழுகிறேன் சார். கட்டி விரியன், கண்ணாடி விரியன், நாகப்பாம்பு, சுருட்டு விரியன். ஆமாம். அப்போ இவங்க 3 பேர் தான் சார் இருக்கிறதுலே மோசமானவங்க. இது வந்து ஏங்கிட்ட குட்டி போட்டது, ஏங்கிட்ட குட்டி போட்ட பாம்பு நாகப்பாம்பு. இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க குட்டி. நாகப்பாம்பு பாய்சன், இது கடிச்சா பாய்சன். நீங்கள் இவ்வளோ கிட்டக்கு வச்சுருக்கீங்க, டிஸ்டன்ஸ் வைக்கலாமா? ஹேண்ட்லிங், அதுக்கு வலிக்கக்கூடாது, அதுக்கு வலிக்கக்கூடாது, நமக்கும் வலி. ஆனால் குட்டின்னு சொல்கிறீங்க, இதுக்கும் விஷம் இருக்குமா? பாய்சன் சார், இதுக்கும் விஷம் இருக்கும். பாம்பு பிறந்ததுலேருந்து எவ்வளோ சார் அந்த விஷம் வருது? பாய்சன் அப்பயே வந்துடும். ஆமாம். இன்னொன்று பிடிக்கிற டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் தெரியாத பிடிச்சிங்கன்னா பொறுத்தருவிடும். இன்னொன்று பாம்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 செட்டு பல் இருக்கும், விஷப்பல். நீங்கள் ஒன்று போனால் கூட அடுத்த பல் வந்துடும். சில பாம்புக்கு வந்து வாயே இருக்காது, சப்பையாயிரும் வாயே, அந்த நோய் வந்துச்சு. அப்போ இந்த பாம்புகளுக்கு வைத்தியம் பண்ணுறதுங்கிறது பெரிய சாதனை சார். Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. சார், உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி, யானை டாக்டர் அப்படிங்கிறது மாதிரி பாம்பு டாக்டர்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? ஆக்சுவலாக 2011 இப்போ விஓசி ஜூ டைரக்டராக இருந்தேன். ஜூ டைரக்டராக இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாம்பு இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. பாம்பு இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாம்பு கொண்டுகிட்டு இருக்காங்க. பாம்பு பிடிங்கன்னு நிறையா கால் வரும். அப்போ நிறைய கால் வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எங்கிட்ட ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். அந்த ஒரு ஆள் எப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இவர் மட்டும்தான் போயிட்டு இருந்தார்.
அதுக்கு பின்னால் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 2012 ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். பாம்பு பிடிப்பது எப்படி அப்படின்னு ஒரு ட்ரைனிங் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பசங்க யூத் வந்துட்டாங்க. யூத் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் ஒரு கிட்டெல்லாம் ரெடி பண்ணி அங்கே எங்கள் பார்க்லேயே எல்லாத்துக்கும் அந்த கிட்டெல்லாம் கொடுத்து எங்கள் பாம்பு ஜூவில் இருக்கிற பாம்பை வந்து எப்படி பாம்பு பிடிக்கிறது அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிட்டிக்குள்ளே நிறைய பாம்பு வருது, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. இது எங்கே நடக்குது சார்? கோயம்புத்தூர் சிட்டியில். அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாம்பும் வந்து பார்த்தோம்னா இந்த பசங்க போய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது பிடிக்க ஆரம்பித்து நிறைய பாம்புக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத பாம்புகள், அதாவது உடம்புல கட்டி கட்டியாக இருக்கும், கண்ணு தெரியாது, அதேமாரி கேன்சர் கட்டி, அதை இந்த மாதிரி பாம்புகள் அடிப்பட்ட பாம்புகள் இது எல்லாமே என்கிட்ட கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பாம்புகளுக்கு வைத்தியம் பண்ணுறதுங்கிறது பெரிய சாதனை சார். ஏன்னா இதோடைய பாடி ஃபிசியாலஜியும் மற்ற அனிமல்ஸும் வேறு என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போ இந்த பாம்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பிளட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நரம்பூசியெல்லாம் வாலில் தான் போடணும். அந்த வாலெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி போடணும் நரம்பூசி. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் 10 ml 5 ml இதில் அப்படிலாம் கொடுக்க முடியாது. 0.5 ml 0.1 ml மெடிசன்ஸ் எல்லாம். அப்போ இதுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வேணும் நமக்கு. இன்னும் மயக்க மருந்து எப்படி கொடுப்பீங்க அதெல்லாம் தெரியணும். அவரோட உடல் அமைப்பு எப்படி சார் இருக்கும்? பாம்போட உடல் அமைப்பு தான் சார். அது வந்து நாங்கள் 3 பங்காக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம், ரெண்டாவது வந்து வயிறு அந்த மாதிரி, மூணாவது வந்து மற்ற உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்புக்கெல்லாம் 3ஆக பிரிக்கிறோம். அந்த 3ஆக பிரிச்சுட்டு அந்த ஹார்ட்டு எல்லாம் செக் பண்ணுவோம். செக் பண்ணி அதோட பிளட்டெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்கேன், டெஸ்டெல்லாம் எடுத்திருக்கேன். டெஸ்டெல்லாம் எடுத்து அப்போ வந்து யானை இந்த பாம்பு வந்து மீன் ஃபிஷ்ஷு ஹூக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு, தொண்டையில் போய் மாட்டிக்கும். அப்போ இதுக்கு வந்து கேஸ் அனஸ்தீசியா வந்து யாருமே இந்தியாவில் பயன்படுத்தினதில்லை, ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் பண்ணுறோம். அந்த கேஸ் அனஸ்தீசியா வந்து ஹியூமன் மெடிசன். நம்ம நாங்களே ஒரு சேம்பரை செக் பண்ணுறோம், வீட்டில் வச்சுருக்கேன். அந்த கேஸு ஆக்சிஜன் கேஸு சிலிண்டரே வாங்கியிருக்கேன் 10 ரூபா போட்டு தனியாக ஒரு சேம்பர் உருவாக்கியிருக்கேன் அந்த மயக்க மருந்து கொடுக்கறதுக்குன்னே. அந்த மயக்க மருந்து கொடுத்து அதில் வச்சு சர்ஜரி பண்ணி, ஏன்னா நீங்கள் வந்து வேறு இன்ஜெக்ஷன் ஐட்டம்லாம் கொடுத்தீங்கன்னா சார் 1 வாரம் ஆனாலும் பாம்பு எந்திரிக்காது, அந்த மயக்க நிலையிலே இருக்கும். ஏன்னா உடம்பு வந்து பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் சார் பாம்பு உயிரோடு இருக்கும். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர் சப்நார்மல் போயிடும். அப்போ அந்த பாடி டெம்பரேச்சர் 80க்கு மேலே இருக்கணும். அப்போ நாங்கள் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அது ஹீட் பேட் வச்சுருக்கோம். ஹீட் பேட் வச்சு அப்போ கேஸ் அனஸ்தீசியாவும் நம்ம கொடுத்துட்டு சர்ஜரி முடித்து இந்த பாம்பை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்து ஓரல் ஃபீடிங் கொடுக்கணும். அப்போ இன்னொன்று பாம்பை பொறுத்தவரை எப்படின்னா சார் புண்ணெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா எறும்பு விடாது, எறும்பே கடிச்சு கொண்டுரும். இப்போ எங்கேயும் உடம்புல புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா பாம்பு முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதை பாம்பை பொறுத்தவரை அந்த மாதிரி. அப்போ எனக்கு வந்து பாம்புகள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து கேன்சர் சர்ஜரி பண்ணுறோம். பெனைன் டியூமர் பாம்புக்கு கேன்சர் சர்ஜரி ஃபஸ்ட் டைம் இந்தியா. நீங்கள் தான்? ஆமாம் தான். அப்போ அது பண்ணி 1 மாதம் நாங்கள் வந்து அது எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஏன்னா 2 கட்டி. என்ன பாம்பு சார் அது? நாகப்பாம்பு. அப்போ 1 மாதம் எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்போம். இன்னொன்று பிடிக்கிற டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக் தெரியாத பிடிச்சிங்கன்னா போட்டு தள்ளிடும். இன்னொன்று பாம்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 செட்டு பல் இருக்கும், விஷப்பல். நீங்கள் 1 போனால் கூட அடுத்த பல் வந்துடும். 6 பல் மொத்தம் 6 பல் இருக்கும். சின்னது பெருசுன்னு இருக்கும். அப்போ அது போனால் நீங்கள் வந்து பார்த்தோம்னா அடுத்த பல் வெளியில் வந்துடும். அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது பாம்பு கிட்ட. அப்போ இந்த பாம்பை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அதை நம்மளை புரிஞ்சுக்கணும் சார். ஒரு பாம்பு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் கண்ணு தெரியாத பாம்பு கண்ணுக்குள்ள வந்து பூச்சி மருந்து அடிச்சு விட்டாங்க, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போந்துருக்கு. அப்போ அது கொண்டு வந்து வெறும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது கண். அப்போ அந்த டெய்லி அந்த கண்ணுக்கு வந்து நான் சொட்டு ட்ராப்ஸ் ஊற்றணும். நாகப்பாம்பு நம்பி பாம்போட கண்ணுக்கு சொட்டு மருந்து ஊற்றணும். சொட்டு மருந்து ஊற்றி பேக் பண்ணோம். நான் என் அட்டண்டர் வந்து வீடியோ எடுக்கிறதே நடுங்கிறப்பனா அந்த பாம்புக்கு வந்து சரி டெய்லி என் பக்கெட் வச்சுருப்பேன், அந்த பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். பக்கெட்டில் போட்டு வச்சு 1 மாதம் சொட்டு மருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பவர் வந்து ஒன்று மோஷனில் போகணும், இல்லைன்னா யூரினில் போகணும். அந்த மெடிசன் பவர் நீங்கள் ஃப்ளூயிட்ஸ் அந்த அளவுக்கு உள்ளே கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெஸ்டிசைடு வந்து சப்சிடி ஆகும். அப்போ இதுவரை இந்த பாம்பை நம்ம வச்சுருக்கணும், நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், தவளை பிடிச்சி போடணும். இல்லை அப்படின்னா மாத்திரையை வந்து உள்ளே போட்டு முட்டை இருக்கு இல்லைங்க, முட்டையை கலக்கி அந்த மருந்து ஊற்றி அதுதான் உணவு. 20 ml டியூப் போட்டு உள்ளே கொடுத்துட வேண்டியது. டியூப் போட்டு உள்ளே கொடுத்துட வேண்டியது. நீ தவளை வேணால் சாப்பிட்டுக்கோ, தவளை பிடிச்சி போட்ட வேண்டியது. அதேமாரி இந்த கூக்கு முழுங்கின பாம்பு, கண்ணு தெரியாத பாம்பு, சில இந்த கட்டி இருக்கிற பாம்பு உடம்பு ஃபுல்லாக கட்டியாக இருக்கும். இது வந்து பாக்டீரியல் டிசீஸ் அப்படிம்போம். பாக்டீரியல் டிசீஸ் வரும். சில பாம்புக்கு வந்து வாயே இருக்காது, சப்பையாயிடும் வாயே, அந்த நோய் வந்துருச்சுன்னா.
ஸோ இந்த மாதிரி அதே ஒரு பாம்பு வந்து பார்த்தோம்னா சார் ஹார்ட்டுக்கிட்ட ஓட்டை சார். ஹார்ட்டுக்கிட்ட ஓட்டை வந்து ஹார்ட் வெளியில் தெரியுது, ஏதோ முழுக்கம்பியில் மாட்டிருக்கு, ஹார்ட் வெளியில் தெரியுது. அதை கொண்டு வந்தாங்க எங்க. என்ன பாம்பு சார் அது? அது நாகப்பாம்பு. அது வெளியில் கொண்டு வந்தோடனே மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த ஹார்ட்டுக்கு மேலே இருக்கிற தோலை வந்து இழுத்து தேய்ச்சி வெளியிலேயும் மூடி எங்கள் கண்ட்ரோல்லையே வச்சுருந்தோம் பாம்பை. ரெடி ஆயிடுச்சு. எங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது பாம்பு, மூவ்மெண்ட் பண்ணாதே வச்சு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பாம்பு முதுகெலும்பு உடஞ்சிருச்சு, மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். பாம்புக்கு முதுகெலும்பு உண்டா? அதே 300 எலும்பு இருக்கும் சார், 300 எலும்பு இருக்கும். ரிப்ஸ், அந்த ரிப்ஸ் வந்து விழா எலும்புங்க, இது 300 இருக்கும். அது அதனால தான் அப்படி ஏந்திரிச்சு நிற்க முடியுதுங்களா சார் இப்படி? அப்போ வந்து அதில் வந்து உடஞ்சிருக்கு. அதுக்கு எக்ஸ்ரே எடுத்திருக்கோம். அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா மருந்துகளும் இது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கு பயன்படுத்துறதா இல்லை பாம்புக்குன்னு ஏதாச்சும் வித்தியாசமாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்களா? ஹியூமன் மெடிசன் அதுதான் அதுக்கும். ஹியூமன் மெடிசன் தான் அதுக்கும். நீங்கள் என்ன ஸ்கேன்லாம் பார்க்குறதுனா அதில் பார்ப்பீங்க? நம்ம இதில் தான் அவன்கிட்ட அட்வான்ஸாக சொல்லிடுவோம். அட்வான்ஸாக சொல்லி அங்கே போயிட்டு அன்னைக்கு யாரும் எல்லா டைம்ல எங்களை வர சொல்லிடுவோம். அதான் யாராச்சும் இருந்தாங்க உடனே பாம்புக்கு பண்ணுற இடம் அப்படின்ட்டு பயந்துருவாங்க. இது மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு புரியுதா? பார்த்தா அது மாதிரி என்னென்ன பாம்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சார்? தெரியாது சார், தெரியாது, இருக்குன்னே தெரியாது. அதுக்கு வந்து ஈரப்பதம் இது குளிர்ச்சியாக இருக்கும் சார், குளிர்ச்சியாக இருக்கணும். வெயிலாக இருக்கிற டைமில் அதில் போய் படுத்துக்கும். சாயங்கால டைமில் எல்லோரும் வெளியில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி அதாவது சாப்பிட்டா மட்டும்தான் சார் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வரும். சாப்பிடலன்னா பாடி டெம்பரேச்சர் வர சார் ரப்பர் மாதிரி படுத்துருக்கும். இப்போ மழை காலத்தில் அந்த குளிர்காலத்தில் ஏன் அப்படின்னா அது யாரும் கொத்த பார்க்காது, தப்பிச்சா போதும். பாடி டெம்பரேச்சர் நார்மலுக்கு கொண்டு வரணும். எங்கே அந்த ஹீட்டு கிடைக்கும், அதனால தான் வீட்டில் எல்லாம் வந்து போதும். வீட்டில் எல்லாம் அந்த வெதுவெதுப்புக்கு தான் வந்து போதும். இந்த மரப்பந்தில் எல்லாம் மழை சீசனில் படுத்துருச்சுன்னா சார் எவ்வளோ நாள் ஆனாலும் அங்கேயே கிடக்கும். அந்த நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும். நாங்கள் மலைப்பாம்பில் இருந்து இந்தியாவில் முதலையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் சார். பாம்புக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்குது. எப்படி சொல்கிறீங்க சார்? 10 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு வரோம் சார் பாம்பை, அதே இடத்துக்கு வந்துருச்சு. எத்தனை 3 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு வரோம், அதே இடத்துக்கு வந்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான பாம்புகள் இருக்குது? என்னென்ன ஆபத்தான பாம்புகள்? ஆபத்தான பாம்புகள் வந்து கண்ணாடி விரியன், கட்டு விரியன். கண்ணாடி விரியன் தான் சார் இருக்கிறதாலே மோசமானவன். வருஷத்தில் எப்படி 10 பேர் 15 பேரை படுத்து இறந்துருவாங்க. இருக்கிறதாலே மோசம். அப்படி அதில் பொழைச்சாலும் அந்த இடம் அழுகிடும் சார். வெறும் எலும்பு மட்டும் கட்டம் குறைவுன்னு இருக்கும் கண்ணாடி விரியனில். ஸோ கட்டு விரியனில் வெரி ரேர். அதிகமாக கடிக்கிறது வந்து கண்ணாடி விரியனில் தான் கடி வாங்குறாங்க. கட்டு விரியன் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் இமீடியட்டாக நீங்கள் கொண்டு போய் வாங்கணும். நாங்கள் பாம்பு இட்ஸ் ஓகே, நம்ம லேட்டானாலும் பிழைக்க வச்சிடலாம். அப்போ இவங்க 3 பேர் தான் சார் இருக்கிறதுலே மோசமானவங்க. அதே மாதிரி சுருட்டை விரியன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த விரியன்னு வர்றது எல்லாமே ஆமாம் இந்த மாதிரி இடத்துல சார், இந்த மாதிரி அதாவது மேட்டாங்காடு அந்த மாதிரி இடத்துல அந்த சுருட்டை விரியன் இருப்பான். பாறைகள் எங்கே அதிகமாக இருக்கோ நீங்கள் நைட்டெல்லாம் போகும்போது பார்க்கலாம். அந்த ட்ரை ஹில்ஸ் இருக்குல்ல சார், அதில் பாப்பா அப்படியே சுருண்டு படுத்திருப்பான். ஸோ அந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பயப்பட வேண்டியது கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நாகப்பாம்பு, சுருட்டு விரியன். ஆமாம், ஏன்னா ராஜநாகம் நம்மக்கிட்ட கிடையாது இங்கே. அது எங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்கோ கேரளா, அந்த வயநாடு, அந்த மலைப்பாம்புங்கிறாங்களா? அதுக்கு மலைப்பாம்பு வந்து பாய்சன் கிடையாது. ஆனால் மலைப்பாம்பு எப்படின்னா இது பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். சாப்பிட்டா மட்டும்தான் சார் டெம்பரேச்சர் அதிகமாகும். அது சாப்பிட்டாது 6 மாதம் வரை படுத்திருக்கும் சார். நாட்டுக்குட்டிலாம் முழுங்குங்கிறாங்களா சார்? வீடியோவில் பார்க்குறமே அவ்வளோ பெரிய வாயா, வயிறு அது மாதிரி அந்தளவுக்கு கொள்ளளவு இருக்குமா? ஆமாம் சார். அப்போ என்ன சார் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்கும் சார், அதிகமாக மூவ் ஆகாது சார். ஜீரணம் ஆகிற வரை அங்கேயே படுத்துக்கும். நீங்கள் தாய்லாந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, மனுஷனை முழுங்கிருக்கும், முதலையும் முழுங்கிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து அந்த இடத்த விட்டு நகராது அங்கேயே படுத்துக்கும். அந்த இது ஆகிற வரை, ஜீரணம் ஆகிற வரை. அந்த அளவுக்கு ஜீரண உறுப்புகள் இருக்கா சார் பாம்புகளுக்கு? நீங்கள் நிறைய அந்த என்சைம் செக்ரேஷன் ஆகும் சார். இப்போ எங்கள் என்சைம் செக்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆயிரும். அது இல்லாத எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பேர் பசங்க இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க சார். முட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பில்டிங் கட்டுறாங்க. என்ன முட்டை? பாம்பு முட்டை தான். அது என்ன பாம்பு அப்படிலாம் தெரியாது, முட்டை எடுத்துட்டு வந்துருவாங்க. பாம்பு முட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமா சார்? பாம்பு, சேர பாம்பு எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த முட்டையை வந்து நாங்களே லைட் எல்லாம் போட்டு குஞ்சு பறிக்க வைப்போம். குஞ்சு பறிக்க வச்சு குஞ்சு பறிச்ச வாட்டி காட்டில் விடுவோம். இந்த வேலையும் பண்ணியிருக்கோம். அப்புறம் தாய் இது மாதிரி தேடாதா வந்து முட்டையை? இல்லை சார், விட்டுட்டு போயிடும். அவ்வளோதான். பில்டிங் கட்டுறாங்கல்ல, இப்போ எல்லாமே ரியல் எஸ்டேட் ஆயிடுச்சு சார். அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் ரியல் எஸ்டேட். அது எங்கன்னா என்ன பண்ணும், அந்த முட்டையை இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை மற்ற உயிரினங்கள் மாதிரி வந்து கூடவே பாதுகாக்கிறது, இது மாதிரி அடகாக்கிறது, அது மாதிரிலாம் இருக்காது. இவங்க ராஜநாகம் மட்டும்தான். மற்ற எந்த பாம்புமே இது மாதிரி பாதுகாக்காது. இல்லை சார், மலைப்பாம்பு அடகாக்கும் சார். பிரச்சனை இல்லைன்னா மலைப்பாம்பு எல்லாம் அடகாக்கும். இதில் வந்து குட்டி போடுறது வந்து இவங்க சார் கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் குட்டி போடும், பச்சை பாம்பு குட்டி போடும். ஒவ்வொரு கருமுட்டை இருக்கும், ஒவ்வொரு கருமுட்டையிலும் ஒவ்வொரு குட்டி இருக்கும். அப்போ 40 கருமுட்டை போட்டது 40 குட்டி.
இப்போ வந்து இது இதுவரை யாரும் பண்ணதில்லை இந்த மாதிரி நாங்கள் ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தடாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இப்போ பாம்புகள் அப்படிங்கிறது எல்லா பாம்புமே வயதாகி தான் இறக்குமா இல்லை இடையிலே இறக்குது அப்படின்னா என்ன காரணங்கள்? 20 வயசு வரை வாழும் சார். ஆனால் 20 வயசு வரை எந்த பாம்பும் இருந்ததில்லை. ஏன்னா மெயினாக பாம்புக்கு டீஹைட்ரேஷன் சார், தண்ணீர் எலும்பு தோணுமா வரும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து இதுக்கு டெஸ்டர்ஸ் கொடுப்போம். டெஸ்டர்ஸ் கொடுத்து அதுக்கு ஐவி போடுவோம். அதுக்கு ஐவி போட்டு அந்த நரம்பில் கிடைக்கும் சார், ஐவி அது வாலில் கிடைக்கும், வாலில் இருக்கும் டிப்பில் நரம்பு, அதை கண்டுபிடிச்சே நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும். அந்த மாதிரி கண்ணு குளுக்கோமா நமக்கு வருது இல்லை சார், பாம்புக்கு வந்திருக்கு. பாம்பு குளுக்கோமா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஹார்ட்டில் ஒட்ட விடுறது, ஸ்கின் டிசீஸு எல்லாமே பாம்பு, இந்த வாய் சப்பையாக போகிறது, இந்த மாதிரி நிறைய பல்லெல்லாம் விழுந்துடும். அதிகப்படியாக என்ன காரணங்களால பாம்பு இருக்கு சார்? அதிகமாக இருக்கிறது வந்து பாக்டீரியல் டிசீஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம கேன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகல வந்து எலும்பு உடையிறது, கண்ணு தெரியாத போகும். அந்த கண்ணு தெரியாத போகும். அந்த கண்ணு வந்து 6 மாதம் நல்ல ஹெல்த்தி பாம்பாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 6 டைம் வந்து தோல் உரிக்கும் சார். 6லேருந்து 8 டைம் வரை உரிக்கும். நல்ல ஹெல்த்தி பாம்பு. அப்போ ஹெல்த்தி இல்லாத பாம்பு எப்படின்னா சார், தோல் உரிக்காது சார், இந்த கண்ணில் வந்து மாட்டிக்கும். கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சார், அந்த கண்ணில் நீர் கட்டும். அது ஃபோட்டோ சொல்லிட்டு இருக்குது. அந்த நீர் கட்டும், நீர் அந்த கண்ணில் வந்து சேர்ந்துருக்கும். நிறைய பாம்புகள் பற்றி விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம், நிறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கும் பாம்புகளுக்குமான அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு படம் எடுக்கலாம், அந்தளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒவ்வொன்றா பார்க்குற நேயர்களுக்கு காட்டுங்க, இதோட பின்னாடி உள்ள கதைகளை சொல்லுங்கள் சார். இது வந்து கண்ணாடி வெறியன் சார். இந்த கண்ணாடி வெறியன் இப்போ எங்கெல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன் சார், அமைதியாக தான் படுத்திருக்கோம். அதாவது நாமளும் அந்த பக்கம் போகக்கூடாது, அதுவும் வரக்கூடாது. அப்படி இந்த கண்ணாடி வெறியன்ட்ட மாட்டினீங்கன்னா ஜம்ப் பண்ணி அடிக்கும். ஒரு 2 அடிக்கு ஜம்ப் பண்ணும் சார், கிராஸில் காற்று வாக்கில் வரும். நம்ம காற்று வாக்கில் வந்து சீட் போயிடும். இது அந்த மாதிரி பாம்பு. அந்த விஷத்தை தெளிக்குங்களா இல்லை கடிக்கிறது தான்? இன்னொன்று இதில் என்னென்னா சார், பயங்கரமாக சவுண்ட் விடும். அந்த சவுண்டில் நீங்கள் போகக்கூடாது. அந்த காற்று விசில் அடிக்கிற சவுண்டு வரும். அப்படியே அந்த வயிறு ஏறி ஏறி இறங்கும். அதிலே நம்ம வந்து போகக்கூடாது, பக்கத்தில் தாண்டி போயிடணும். ஏன்னா 2 அடிக்கு உங்கள்கிட்ட காற்றுல அப்படியே பறந்து வரும். அது கடிக்கிறதே தெரியாது, அப்படி கடி வாங்குவாங்க. அதுக்கிட்ட இது எந்த சுச்சுவேஷனில் எப்போ எடுத்தது? அங்கே சத்தியமங்கலத்தில் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது. என்ன பண்ணியிருக்கீங்க சார்? இது சர்ஜரி முடிச்சோட்டி, சர்ஜரி முடிச்சிருக்கோம். ஓகே. இது கண்ணு தெரியாத பாம்பு சார். இதுதான் நான் சொன்ன பாம்பு, நாகப்பாம்பு. இது வந்து பூச்சி மருந்து அடிச்சிட்டாங்க கண்ணுக்குள்ளே. ஃப்ரிட்ஜில் இருந்தது பாம்பு. அப்போ அதுக்கு வந்து அந்த டிசால்வ் ஆகிறது ஒன்று யூரினில் போகணும் அந்த பாய்சன், இல்லை நம்ம வந்து டெய்லி ஐ வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணும். முழுவதுக்கு பார்வையை திரும்ப கொண்டு வர முடிஞ்சிச்சா? வந்துட்டு முழுவதும் பார்வை கொண்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல. 1 மந்த் ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது அதேமாதிரி கண்ணு தெரியாது பாம்பு சார், எலக்ட்ரிக் ஷாக்கு. இந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் கண்ணு தெரியாது. அதுக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் முடிச்சு அதான் மினிமம் 1 மந்த் ஆகும் சார். இது என்ன பாம்பு சார்? இது நாகப்பாம்பு. நாகப்பாம்பு தான். இதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருக்காங்க? இல்லை, இது ஃபேக்ட்ரியில் போய் மாட்டிக்கிச்சு. அதான் மாட்டிக்கிச்சு. இது பச்சை பாம்பு குட்டி போட்டது சார். நான் 28 குட்டி போட்டது. ஒவ்வொரு வாட்டர் பேக்லையும் ஒவ்வொரு குட்டி, ஒவ்வொரு கருப்பையிலையும் ஒவ்வொரு குட்டி. இது கேன்சர் கட்டி 100 கிராம் இருந்தது பாம்பு. நாகப்பாம்பு கேன்சர் கட்டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த பாம்பு பிடிக்கிற பசங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. இது வந்து தண்ணி பாம்பு. இது வந்து ஃபிஷ் கூக்கம் முழுங்கிருச்சு தொண்டையில். தெரியுது, இந்த அடிபட்டிருக்கு. இல்லை, தையல் போட்டிருக்கோம். தையல் எடுத்துட்டோம், ஹூக் எடுத்துட்டோம். ஹூக் எடுத்து வந்து தையல் போட்டிருக்கோம். இது வந்து 2014, 28/11/2014 சாரப்பாம்பு சார். இதில் மீன் வலை போட்டிருக்கேன், இது வலை போட்டிருக்காங்கல்ல தோட்டத்தை சுற்றி, அதில் மாட்டினாங்க. இது அந்த ஃப்ராக்சர் ஆகிருக்கிறது. ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு. எங்கே சார் இப்போ இதில் பார்த்தா தெரியுது? ஓ, அந்த இடத்துல. இப்போ இதை அடுத்து என்ன பண்ணீங்க? இது மாதிரி ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சர்ஜரி பண்ணுறோம். சர்ஜரி பண்ணிட்டீங்க. சர்ஜரி பண்ணிட்டு எவ்வளோ நாள் கழிச்சு இது மாதிரி? அசையக்கூடாது சார், 15 நாள் அசையாத இருக்கணும். என்ன சார் ஏதோ மனுஷனுக்கு சொல்கிறது மாதிரி சொல்கிறீங்களே, அது கேட்கணுமே. ஒரு அட்டைப்படி வீடியோவில் வச்சுருக்கேன், ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் அந்த அசையாத. இதுதான் அந்த பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறது. பாருங்கள், பாம்பு இழைச்சி போயிடும், உடம்பு ஃபுல்லாக கட்டி கட்டியாக இருக்கும். இதில் எல்லாமே பசு இருக்கும். இதை செக் பண்ணிங்கன்னா என்ன பாக்டீரியான்னு வரும், அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணுவோம். இப்போ பாம்பு அதிகமாக நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம். இது மாதிரி அந்த கட்டி கட்டியா வீக்க வீக்கமா இப்போ வந்து எல்லா பாம்புலேயும் இருக்குது. இதுதான் அந்த கேன்சர் கட்டி.
இது என்ன காரணங்கள்னால வராது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. வாட்டர் கண்டமினேஷன், எலி சாப்பிட்றது, மெயினாக வந்து சம் டாக்ஸின் வந்து உள்ளே போகுது. அதுவும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் தான் மனிதர்கள் மாதிரி தான். ஆமாம் சார். ஒரு பாம்பு டவலை முழுங்கியிருக்கு இங்கே கோயம்புத்தூரில். டவலை முழுங்கி என்னடா வாயில் இருக்குன்னா டவலு நம்ம துண்டு துண்டு நாங்கள் அதை துண்டை உருக்கி டவலை நினச்சேன். டவல் முழுங்கி, அதாவது உணவே கிடைக்காத பட்சத்தில் அது எடுத்து முழுங்கியிருக்கு. என்னமோ ஸ்மெல்லுக்கும் முழுங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் துண்டை வெளியில் எடுத்தோம். கட்டி கட்டியாக இருக்கு பாருங்க. ஆமாம், இதுக்கும் அதே மாதிரி வீக்கமாக. இது வந்து பாக்டீரியல் டிசீஸ். இது எவ்வளோ நாள் சார் ஆகும் குணப்படுத்த? சார் அந்த புண்ணு கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனா தான் வெளியில் போகும். இது பச்சை பாம்பு ப்ரெக்னென்ட்டு. அதான் குட்டி போட்டது பாருங்க அந்த பாம்பு. இது வந்து ஏங்கிட்ட குட்டி போட்டது. ஏங்கிட்ட குட்டி போட்ட பாம்பு நாகப்பாம்பு. இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க குட்டி. நாகப்பாம்பு பாய்சன். இது கடிச்சா பாய்சன். நீங்கள் இவ்வளோ கிட்டக்க வச்சுருக்கீங்க, டிஸ்டன்ஸ் வைக்கலாமா? ஹேண்ட்லிங். அதுக்கு வலிக்கக்கூடாது, அதுக்கு வலிக்கக்கூடாது, நமக்கும் வலி. ஆனால் குட்டின்னு சொல்கிறீங்க, இதுக்கும் விஷம் இருக்குமா? பாய்சன் சார். இதுக்கும் விஷம் இருக்கும். பாம்பு பிறந்திருந்து எவ்வளோ நாள் சார் இந்த விஷம் வருது? பாய்சன் அப்பயே வந்துடும். பிறக்கிறப்பே. ஆமாம், பிறக்கிறப்பே விஷம்பாங்களா அது மாதிரி? ஆமாம். இதெல்லாம் பார்த்தோம்னா அப்போ நமக்கு நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லைன்னு வைங்களேன், எப்படி க்ளோஸ் நீங்கள் வைக்க முடியாது, யாரும் வைக்க மாட்டாங்க. அந்த ஹேண்ட்லிங் மெத்தடில் தான் பண்ண முடியும். இது என்ன இவ்வளோ க்ளோஸில் கண்ணாடியே ஒட்டிகிட்டு இருக்கு? அதுதான். என்ன பாம்பு சார்? நாகப்பாம்பு. ஏன்னா நிறைய நாகப்பாம்பு இது மாதிரி கையாண்டு இருக்கீங்க, என்ன காரணம்? வர்றது தானே பண்ண முடியும். இல்லை, நாகப்பாம்பு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கீங்களே ஃபுல்லாக. அதான் நமக்கு ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். நாகப்பாம்புக்கு உங்களுக்கும் அப்போதான் சொல்லுவேன். இது வந்து ஹார்ட் வாட்டர் சார். ஹார்ட் நான் சொன்னேன் இங்கே இருக்க வால் பகுதி இல்லை அப்புறம்? இல்லை அந்த இது செஸ்ட்டு இங்கே தான் இருக்குங்களா சார்? ஆமாம். அதான் நம்ம மூணாக பிரிப்போம். ஆமாம். இது வந்து ரொம்ப நாளாக சாப்பிடாத கிடக்கு. அப்போ வந்து அந்த ஹார்ட் வந்து வெளியில் தெரியும். அந்த மூடி மறுபடியும் ஹோல்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு தவளையெல்லாம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு வாட்டி தான் ரிலீஸ் பண்ணோம். இதுக்கு இப்போ என்ன சர்ஜரி பண்ணீங்க? அதான் அந்த இது ஹார்ட்டு மேலே அந்த மசில் ஒன்று இருக்கும், அதை தையல் போட்டு வெளியிலேயும் தையல் போட்டு மயக்க மருந்து கொடுத்ததெல்லாம் மயக்க மருந்து. ஏன்னா ஹார்ட்டில் ஓட்ட விழக்கூடாது. ஆமாம், ஹார்ட்டில் ஓட்ட விழக்கூடாது. நீடில் இவ்வளோ தான் இருக்கும், சின்ன நீடில். நீடில் இவ்வளோ தான் வரும், தைக்கல நீடில். அந்த நீடில் வச்சு தையல் பண்ணும். குணப்படுத்தியாச்சு. பெரிய விஷயம். பண்ணி ஒரு மாதம் அது ஃபுல்லாக தவளை முழுங்க ஆரம்பிச்சாட்டி வெளியில் விட்டது. இது சர்ஜரி. இப்படி தான் பண்ணுவீங்க? இப்படி தான் பண்ணுறது. எத்தனை பேர் சார் பக்கத்தில் இருக்கணும் கூட ஹெல்ப்? எல்லாரும் வந்து பார்ப்பாங்க சார். இல்லை, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இது மாதிரி எத்தனை பேர் வேணும்? ஒரு 2 பேர் இருப்பாங்க. 2 பேர். இந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிடிக்கணும் இல்லை நமக்கு. தலை ஒருத்தர் பிடிச்சிக்குவார், வாழை ஒருத்தர் பிடிச்சிக்குவார். இது மயக்க மருந்து கொடுத்து வச்சுருக்கோம். இது மலைப்பாம்பு சார். வயசு 24 ஆகுது. 24 வயசுக்கு ரொம்ப கம்மி தான், சின்னது தான் சைஸ். 40 வயசு இருக்கும் சார். ஆயிரத்தி 40. இதெல்லாம் 20-24 வருது இதுக்கு. இது எங்கே பிடிப்பட்டது சார்? இது நம்ம இதில் இருந்தது சார், நம்ம ஜூவில் இருந்தது. அவ்வளோ. இது பாம்பு கேன்சர் சார். கழுத்துக்கிட்டு பாருங்க, அந்த வீக்கமாக இருக்குது. ஆமாம். இது என்னென்னா அந்த கடைக்காரன் நமக்கு வந்து ஒத்துழைக்கணும், எக்ஸ்ரேல எடுக்கணும். ஆமாம், அது ஒரு கடையை நம்ம சொல்லி வைக்கணும். அதுக்குன்னு இப்போ அரசு எதுவும் ஏற்பாடு பண்ணல இது மாதிரி, இதுக்குன்னு ஆய்வகங்கள் இது மாதிரி? அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது வந்து கேஸ் அனஸ்தீசியா கொடுக்குறோம் சார். டியூப் வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணது. நாங்களே ஏற்பாடு பண்ணிவிட்டு அதோடைய பெரிட்டோனியல் கேவிட்டி அப்படிம்பாங்க, வால் பகுதி, அங்கே வந்து சர்ஜரி பண்ணுவோம் சார். இதுதான் சர்ஜரி. அந்த இவ்வளோ நேரம் இருக்குங்க சார். அதான் பிளட் எல்லாம் லாஸ் ஆகக்கூடாது, பிளட் லாஸே வரக்கூடாது சார். ஹோல்ஸ் போட்டு அப்படியே உள்ள சுருகி டைல் போட்டுருவோம். அது வந்து அந்த வால் வழியாகவே 30 சென்டிமீட்டர் ஆண்டனா வரும் சார். அது வந்து ஒரு ஸ்கேலுக்கு இந்த பக்கம் தள்ளி வெளியில் எடுத்துருவோம். அந்த பிளட் டொனேட் பண்ணுறது மாதிரிலாம் ஆப்ஷன் இல்லை, அதனால பிளட் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பிளட்டே வராது. அந்த மாதிரி நீங்கள் சர்ஜரி பண்ணணும். இது வந்து நாங்கள் ஆண்டனா வச்சுருப்போம் சார். இந்த ஆண்டனா வச்சு இந்த ஆண்டனா வந்து 3 கிலோமீட்டருக்கு டவர் கிடைக்கும் சார். சரி. அந்த 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி எங்கே பொந்தில் இருக்கோ அது காமிச்சு கொடுக்கும். என்ன பாம்பு எங்கே இருக்குண்ணா சார்? என்ன சொல்கிறீங்க? போய் காட்டில் விட்டுருவோம் சார். ஆனால் அதான் 10 கிலோமீட்டர்லாம் வந்துருச்சுன்னு இல்லை. ஓ இல்லை, நீங்கள் ஏற்கனவே விட்ட பாம்புக்கு ஒரு சிப்பு வச்சுருப்பீங்க. ஆமாம், அந்த சிப்புடைய இது வந்து இதில் கனெக்ட், அந்த சிக்னல் வந்து இங்கே கிடைக்கும். அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு 3 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஓ, அந்த ஒரு பாம்பு மட்டும்? அந்த ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு இது கொடுத்துருப்போம். இதுதான் அந்த இது ஆண்டனா ரிசீவர். அதில் எந்த பாம்புக்கு அந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் இதில் போட்டிங்கன்னா அந்த சிக்னல் எங்கே இருக்கோ அது கிடைக்கும். அதாவது ஒவ்வொன்றுக்கும் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வச்சு கிடைக்கும். எவ்வளோ நாள் அது மாதிரி மானிட்டர் பண்ணணும், எங்கே இருக்குது என்ன அப்படின்னு? 1 வருஷம் பார்க்கணும்.
ஒரு வருஷம் இதான் அந்த ஏன் சார் இப்படி பார்க்கணும், என்ன காரணத்தினால? அதான் சார் எவ்வளோ தூரம் போகுது, எங்கே இருக்குது, என்ன சாப்பிடுது, மேல் ஃபீமேல் ரேஷியோ எவ்வளோ, அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருமா இந்த இடத்துல இருக்குன்னா நீங்கள் போய் ஒரு மாதம் கழிச்சு போய் பார்க்கலாமா செக் பண்ணுறதுக்கு? அந்த ஆண்டனா அந்த அளவுக்கு துல்லியமாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அது எவ்வளோ பெரிய பொந்துக்குள்ளே இருந்தாலும். பெரிய புதரில் உள்ளே இருக்குது சார், தண்ணிக்குள்ளே இருக்குது சார். நாங்கள் தேடிட்டு போகிறோம், தண்ணியை காமிக்கிது. எங்கன்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே படுத்து கிடைக்கு ஆற்றுக்குள்ளே. இன்னொரு பாம்பு இந்த மாதிரி பெரிய மரத்து மேலே இருக்குது, மரத்து மேலே படுத்து கிடைக்கு பாம்பு. இன்னொன்று பெரிய புதர் சார், இந்த மாதிரி புதருக்கு உள்ளே இருக்குது. உள்ளே போய் லைட் அடிச்சுட்டு பார்க்குறோம் எங்கே இருக்குது அப்படின்னு. அந்த சிப் ரொம்ப நாளாக இருக்கக்கூடாது உள்ள. ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் சார் சிப், இந்த இடத்துல வைப்போம். இந்த இடத்துல அதாவது உடம்புக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, இதுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. பாருங்க இதுதான் சார் இந்த சிப்பு. இவ்வளோ பெருசு தான் இருக்கும் சைஸு. ஆமாங்க சார். பெரிய பாம்புக்கு பெருசு, சின்னதுக்கு சின்னது. இது பாம்புக்குன்னு இருக்கா இல்லை மற்ற உயிரினங்களுக்கு பயன்படுத்தலாமா சார்? இருந்துச்சு மற்றதுக்கும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் அந்த செய்கிற வேலை மாதிரி ஒரு காதல் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் இவ்வளோ ஒரு லவ் பண்ணி பண்ண முடியும். அஃபெக்ஷன் வேணும் சார், அந்த அஃபெக்ஷன் வேணும். இதுக்கான ஒரு அங்கீகாரம் இருந்துச்சா சார்? இப்போ எனக்கு கேட்கும் போதே இவ்வளோ பெரிய ஒரு எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் ப்ரோசஸ் சார். இந்த திறமையை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிறது. இல்லை நீங்கள் சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு வேண்டி வர இருந்து கிடைச்சா கூட இப்படி லவ் பண்ணி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திட்டீங்க. ஆமாம் சார், வெளியில் இருந்தோம்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபா சம்பாதிக்கும். நாம் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணனால எனக்கு என்டையர் லாஸ் லைஃப். உங்கள் கை காசை தான் போட்டு பண்ணுறேன். சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது சார். சேவிங்ஸ் வந்து நெல். ஜிபிஎஃப் சேவிங்ஸே பார்த்தீங்கன்னா சார் சர்வீஸில் முடிஞ்சிருச்சு. 4 லட்ச ரூபா தான் இருக்குது. அவன் 10 லட்சம் 20 லட்சம் வச்சுருக்கான். இது ஒன்லி வந்து சர்வீஸ் மோட்டிவ் சார் என்னது. ஸோ சர்வீஸ் மோட்டிவ் வந்து ஒரு லவ் அஃபெக்ஷன் எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நம்ம ஒரு வேலை பண்ணும்போது சார், ஒரு இப்போ பாம்பை பார்த்தீங்கன்னா பாம்பை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். யானைன்னா யானை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்